சீன தலைநகருக்கு வருகை தந்திருந்தார் அந்த அறிவியல் அறிஞர். சீன இளவரசியே கிளம்பி எதிர்கொண்டு ஓடி போய் அவரை வரவேற்றார். பரிவாரங்களுடன் தனது பல்லக்கிலே பரிவோடு ஏற்றி அரண்மனையை நோக்கி ஊர்வலமாக பயணித்தார். அப்போதுதான் அதை கண்டு உணர்ந்தார் அந்த அறிவியல் அறிஞர். கூட்டம் கூட்டமாய் அரசியை மட்டுமே அதிசய பொருளாக கண்டு வணங்கிய மக்கள் தன்னை யாருமே கண்டுகொள்ளாததை கண்டுகொண்ட அவர் கடுப்பாகி போனார். என்ன செய்தார் தெரியுமா? பாதி வழியிலேயே இப்படி சொல்லிவிட்டு இறங்கி ஓடிவிட்டார். அறிவும் அழகும் அருகருகே அலங்காரமாய் செல்லலாகாது. செமையான கதைல்ல? ரிப்பீட்டு. சீன தலைநகருக்கு வருகை தந்திருந்தார் அந்த அறிவியல் அறிஞர். சீன இளவரசியை கிளம்பி எதிர்கொண்டு போய் அவரே பரிவாரங்களுடன் அழைத்து பரிவோடு ஏற்றி அரண்மனைக்கு ஊர்வலமாக பயணித்தார். அப்போதுதான் அதை கண்டு கொண்டார் அந்த அறிவியல் அறிஞர், அறிவு இயல் அறிஞர். கூட்டம் கூட்டமாய் அரசியை மட்டுமே அதிசய பொருளாய் கண்டு வணங்கி கொண்டிருந்த மக்கள் தன்னை யாருமே கண்டுகொள்ளாததை கண்டு கொண்டார். கடுப்பாகி போனார். என்ன செய்தார் தெரியுமா? பாதி வழியிலேயே இப்படி சொல்லிவிட்டு இறங்கி ஓடிவிட்டார். அறிவும் அழகும் அருகருகே அலங்காரமாய் செல்லலாகாது. ஆமா, உண்மைதான். அழகி சுஸ்மிதா சென்னுக்கு கூடுகிற கூட்டம் அறிவழகி அருந்ததி ராய்க்கு கூடுகிறதிலேயே. அழகை விட அறிவே சிறந்தது. ஏன் தெரியுமா? அழகை நீ பாதுகாக்க வேண்டும், அறிவோ உன்னை பாதுகாக்கும். பளபளப்புக்கு நீ அடிமையாகாதே, அது என்றும் நிரந்தரமானது அல்ல. அழகோடு அறிவும் சேர்ந்தால் அகிலத்தையே ஒருவர் ஆட்டி படைக்கலாம். கிளியோபாட்ரா. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.